நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்க கோட்டு படத்துடைய 5வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் சென்னை டு வேர்ல்டு வைட் வரைக்கும் ஒவ்வொரு ரீஜனா பார்க்க போறோம். இல்ல முதல்ல சென்னையில இருந்தே ஆரம்பிச்சிரும். சென்னையை பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் 1,12,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 5வது நாள்ல. அதாவது இன்னைக்கு மண்டே மட்டும் 1,12,00,000 நம்ம சென்னையில வந்திருக்கு. அடுத்ததா தமிழ்நாட்டுல நம்ம கோட்டு படம் 5வது நாள் வசூலா 14,23,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து கோட்டு படம் இந்த 5வது நாள்ல 1,05,00,000 ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் கேரளா பொறுத்த வரைக்கும் நம்ம கோட்டு படம் இந்த 5வது நாள்ல மண்டேல மட்டும் 93,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் கர்நாடகால நம்ம கோட்டு படம் இந்த 5வது நாள்ல 1,86,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நம்ம நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் இந்த வீக் டேஸ்லயும் 1,14,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம கோட்டை பொறுத்த வரைக்கும் மத்த சவுத் இந்தியன் ரீஜனை விட நார்த் இந்தியால கொஞ்சம் பெஸ்டா இருந்துட்டு இருக்கு. சரி, ஓவராலா நம்ம கோட்டு படம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 5வது நாள் மண்டே வசூல் மட்டும், அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதி வசூல் மட்டும் 19,21,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் இந்த 5வது நாள் வசூலா மட்டும் 13,25,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. சரி, டோட்டலா வேர்ல்டு வைடா நம்ம கோட்டு படம் இந்த 5வது நாள் வசூலா மட்டும் பாத்தீங்கன்னா 32,46,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த வீக் டேஸ்லயும் பாத்தீங்கன்னா கோட்டு படம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா தி பெஸ்ட் கலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு வேற லெவல் கலெக்ஷன் போகும் தான் பார்த்தோம். ஆனா இப்ப இவங்க கொடுத்துட்டு இருக்க ரிவ்யூக்கு இந்த ஒரு வசூலே பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஆனா நான் வழக்கம் போல சொல்றதாங்க, படம் இருக்கிற ரேஞ்சுக்கு இன்னும் பெருசா போயிருக்க வேண்டியது. அதுல நிறைய பேர் கமெண்ட் பாக்குறேன், மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் பண்ணாதான் இந்தியா பொறுத்த வரைக்கும் 1000 கோடி அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்க நெகட்டிவ் ரிவ்யூ வேற மாதிரிலாம் ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா இந்த படம் வந்து இந்தி வரைக்கும் எப்படி போகும்? இப்பவே இந்தியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஏறிட்டு தான் இருக்கு, சின்ன சின்னதா லட்சக்கணக்கில் பாத்தீங்கன்னா வசூல். சோ இதுக்கு நீங்க பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நல்லா போயிருக்கும் இந்தியில. ஏன் சொல்றேன்னா, இந்தியில அவ்வளவு பெரிய படமா இப்போதைக்கு எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து விஜயோடைய அந்த ஃபோர்ஸை கம்மியா பேசுறீங்க. ஏன்னா லியோக்கு கலெக்ட் பண்ணிருக்கு, நம்ம ஜவான் பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் தான் கலெக்ட் பண்ணிருந்து. சோ அப்பவே புரிஞ்சுங்க விஜயுடைய மார்க்கெட்டை. சோ அதனால தான் இங்க ஷாருக்கும் விஜய் நான் கம்பேர் பண்ணி பேசுறேன். இந்தி மல்டிபிளெக்ஸ் என்ன தரவே மாட்டேன் அடம் பிடிக்க போறாங்களா? இது ஒரு கமர்ஷியல் படம், என்டர்டைன்மெண்ட் படம். அதாவது அந்த கிரிக்கெட் ஐபிஎல் ஒரு விஷயம், அதாவது மும்பை மேட்ச் வேற நடக்குது இல்ல கடைசியில. சோ அது மட்டும் இல்லாம ஒரு கமர்ஷியலான ஒரு படம்ன்றதுனால என்ன ஒரு குறை இந்தியில இருக்கா? எனிவே இந்தியில இருந்து இப்ப 4 கோடி கிட்ட டெய்லி கலெக்ஷன் வந்து போன வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆயிருந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கும். தமிழ்நாடு தியேட்டர்கள் இருக்கு, நம்ம விஜய்க்கு ஓவர்சீஸ் இருக்கு. சோ கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். நிறைய பேர் இந்த படம்லாம் என்னடா நல்லா இருக்கா அப்படி இப்படிலாம் பேசுறீங்க. பாகுபலி 2ல என்னங்க அவ்வளவு பெரிய படம், 1800 கோடி 2000 கோடி கலெக்ட் பண்ணலையா? தங்கல் சூப்பர் படம் உங்களுக்கு. ஆனா தாங்களுக்கு விட பாகுபலி போச்சுல. சோ கமர்ஷியல் பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அதனால நான் பேசுறது வந்து ஒன்றும் பிடியே இல்லாம ஏதோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசல. இங்க பாயிண்ட் வைஸ் தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க கமெண்ட்களுக்கு நிறைய இந்த மாதிரி வந்து டாக் தரணும் தான் தோணுது. எனிவே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கே வந்து வீடியோ லேட்டா போக கூடாது. இருந்தாலும் நேற்று வீடியோ நான் பெருசா போட்டோம், நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்றனால தான் இன்னைக்கு நம்ம அந்த 4 நிமிஷத்துக்கு மேல போனாலும் பரவாயில்லன்ட்டு சில விஷயங்கள் பேசியிருக்கோம். இதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். இன்னொன்று வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ்ல கிளியரன்ஸ் கலெக்ஷன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா நம்ம பிஃபோரா போறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கும். ஸோ அந்த கிளியரன்ஸ் கலெக்ஷனை 4 நாளைக்கு எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு கோட்டு படம் அப்படின்றத பேச போறோம். அதாவது ரிலீஸ் ஆன இந்த 4 நாளைக்கும் சேர்த்து சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 8,76,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் 4 நாளோட மொத்த வசூலா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 109,87,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இல்ல நெட் கலெக்ஷனா மட்டும் 89 கோடி எடுத்திருக்கு. ஷேர் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 63 கோடி வந்திருக்கு. ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆன அந்த வீக்கெண்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மினிமம் கேரண்டில கொடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் ஓடுறதா உங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் வரப்போகுது. சரி, நெக்ஸ்ட் இந்த ஓவரால் 4 நாள் அதாவது வீக்கெண்ட் கலெக்ஷனா மட்டும் நம்ம கோட்டு படம் ஆந்திரா தெலுங்கானால 11,64,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆந்திரால வந்து 15 கோடிக்கு வந்து அவங்க வித்திருக்காங்க படத்தை. பட் அங்க வந்து நெட் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆந்திரால கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆந்திரால நானி படம் தான் இருக்குது. ஆனா வந்து உங்களுக்கு தியேட்டர்ல அதிகமான புல்லிங் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அடுத்த வாரம் என்டிஆர் தேவாரா வருது. ஸோ அப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுமா இல்ல தேவாரா வந்து கொஞ்சம் டாப்ல போகும்போது கோட்டுக்கும் வந்து டிக்கெட் போகுமான்றலாம் நம்ம வர கலெக்ஷன்ல பார்க்கலாம். அடுத்ததா கேரளால கோட்டு படம் 4 நாளுடைய மொத்த வசூலா 10,96,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் 4 நாளுடைய மொத்த கலெக்ஷனா 22,71,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. உங்களுக்கு கர்நாடகாலாம் நிறைய கலெக்ட் பண்றதுக்கு காரணம் மல்டிபிளெக்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க அந்த பர்சனல் ஸ்பெஷல் ஷோ இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. சரி, கோட்டு படம் டோட்டல் 4 நாள் வசூலா நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12,93,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்து ஓவரால் இந்தியால டோட்டலா நம்ம எல்லாத்தையும் கூட்டி 4 நாள் அதாவது இந்த வீக்கெண்ட் கலெக்ஷனா கோட்டு படம் 168,11,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் 4 நாளுடைய ஒட்டுமொத்த வசூலா 120,34,00,000 ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இல்ல நிறைய ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபமே கொடுத்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் படம் சோ ரெக்கார்ட் பிரேக்கிங் நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஓவர்சீஸ்ல கோட்டு படம் வீக்கெண்ட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். சரி, ஓவராலா நம்ம கோட்டு படம் இந்த 4 நாளுடைய மொத்த வசூலா அதாவது வீக்கெண்ட் கலெக்ஷனா மட்டும் இந்த கோட் படம், அதாவது வீக்கெண்ட்னா பெரிய வீக்கெண்ட் கிடையாது, லியோ மாதிரி 4 நாள்ல முடிஞ்சிருச்சு. இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 245,00,000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 நாளைக்குள்ள 300 கோடி வசூல்றது நம்ம தமிழ் சினிமால ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம நம்பர் 1 சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. சரி, ஓகே.
ஓகே, பாப்போம் நம்ம அடுத்தடுத்து கோட்டு படம் என்ன மாதிரி வசூல் பண்ணுதுன்ட்டு. ஆனா இன்னைக்கு வீக்கெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோட்டு வந்து நிறைய ஃபில்லிங் கெபாசிட்டி கொடுத்துருக்கு. ஸோ மக்கள் வந்து நிறைய பப்ளிக் ஆடியன்ஸ் எல்லாம் வந்து படம் பெஸ்டா இருக்குன்னு ரிவ்யூஸ் எல்லாம் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான படங்க கமர்ஷியலா என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கான சரக்கு உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவேன். அதனால கண்டிப்பா வந்து ஆடியன்ஸோட வாய்ஸ் ஆஃப் டாக்ல படம் வந்து நிறைய புள்ளிங்க வந்து நல்லா போக நினைக்கிறேன் இதுக்கப்புறம்.